கதையமுதமாக வழங்கப்படுகிறது. சார்வே தவநெறிக்கு தாமோதரன் தாள்கள் கார்மேகவண்ணன் கமல நயனத்தன் நீர்வானம் மண்ணெறிகாலாய் நின்ன நேமியான் பேர் வானவர்கள் பிதற்றும் பெருமையனே. நம்மாழ்வார் கண்ணனுடைய திருவடிகளில் பக்தி செய்வதை எப்படின்னு உணர்த்தும் பாசுரம். நீரோ வானமோ கார்மேகமோ அனைத்தும் பகவானுடைய திருமேனி வர்ணத்தை உரைக்கும். சார்வே தவநெறிக்கு தாமோதரன் தாள்கள். கார் மேகவண்ணன், பகவான் மேகத்தை போல கருப்பாக இருப்பவன். கமல நயனத்தன், தாமரை கண்கள் உடையவன். நீர் வானம் மண் எரி கால் பஞ்சபூதங்களாகவும் நிற்பவன். பேர் அப்படிப்பட்ட பகவானுடைய திருநாமங்களை வானவர்கள் பிதத்தும் பெருமையனே. வானத்தில் உள்ளோர் எல்லாரும், தேவர்களோ முக்தர்களோ நித்தியசூரிகளோ, பெருமானுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுகிறார்கள். பகவான் அனைத்துமாக இருக்கிறான் ஆழ்வார் சொல்லுகிறார். தாமரை கண்கள் இருக்கிறபடியால் அழகன் என்றும் சொல்லுகிறார். மேகத்தை போல கருமை இருக்கிறபடியால் கொடை வள்ளல் என்றும் கூறுகிறார். பெருமானிடத்தில் இருக்கும் வள்ளல் தன்மை, அவன் திருமேனியில் இருக்கும் அழகு, அவனுடைய திருநாமங்களின் பெருமை, அவனுடைய தாமரை கண்களின் சீர்மை, இதித்தனையும் யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்கள் பகவானிடத்தில் பக்தி செய்ய வருகிறார்கள். சார்வே தவநெறி, நெறி நெறி என்பது பக்தியை குறிக்கும். வேதங்கள் எல்லாம் பகவானை அடைவதற்கு ஒரு முக்கியமான வழியை தெரிவிக்கின்றன. பிரம்மத்தை அறிய வேண்டும். ததா வித்வான், ஒருத்தன் பிரம்மத்தை தெரிஞ்சுட்டானால் பிரம்மவேத பிரம்மைவ பவதி, அவன் பிரம்மத்துக்கு சமமாகவே ஆகிவிடுகிறான். வேதவித் ஆப்னோதி பரம், வேதத்தை அறிகிறான், வேதத்தின் உட்பொருளை உணர்கிறான், பிரம்மத்தையே அடைந்து விடுகிறான். இது அமிர்தமாகிற மோட்சத்தை அடைவதற்கு ஒரே வழி. நான்ய பந்தாக அயனாய வித்யதே, பகவானை அடைய வேறு வழியே கிடையாது என்று வேதம் திரும்ப திரும்ப அறிதல் அறிதல் அறிதல், ஞானம், ஞானத்தால தான் மோட்சம் பெற முடியும் என்று கூறுகிறது. நாம் என்ன அவ்வளவு பெரிய அறிவாளிகளா? அத்தனை ஞானம் நமக்கு இருக்கா? முக்தி நமக்கு கிடைச்சிடுமானால் இது ஓஹோன்னு ஒன்று புத்திசாலித்தனத்தோட கணக்கில் புலி என்னோ, அறிவியல் பாடம் தலைகீழ் பாடம் என்னோ, அதை போன்ற புத்தி இங்கே சொல்லப்படவில்லை. இந்த இடத்துல சொல்லப்படுற புத்தி பகவானை பற்றின ஞானம், அவர் பெருமை அருமைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம், பணிவு, அன்பு, ஆசை, இவைகள் தான் இங்கே உயர்ந்ததுன்னு சொல்லப்படுகின்றன. ஆக ஒருத்தன் பக்தனாக வேண்டுமென்றால் அறிவு தேவைதான். ஆனால் அறிவுங்கிறது 100க்கு 100 மார்க் வாங்குற அறிவை பற்றி இங்கே பேச்சில்லை. ஓஹோன்னு இவருக்கு படிக்க தெரியும், புத்தகத்தை ஒரு தரம் படித்தார்னா அடுத்த தரம் திரும்ப ஒப்பித்து விடுவார், அந்த அறிவு இங்கு கூறப்படவே இல்லை. பகவானை அறிவதற்கு அதை போன்ற அறிவு தேவையில்லை. பெருமானை அறிவதற்கு ஈடுபாடு தேவை, ஆர்வம் தேவை. ஸ்ரத்தைன்னு வடமொழியில் கூறுகிறோம் அல்லவா? கண்ணன் கீதையில சொல்றார், ஒரு மனிதனுக்கு எவ்வளவு ஸ்ரத்தை உள்ளதோ அது வைத்துத்தான் அவன் கணிக்கப்படுகிறான். இன்னான் இப்படிப்பட்டவன் உலகம் முடிவு பண்ணும்னா அவனுடைய ஸ்ரத்தை, இன்வால்மெண்ட்னு சொல்றோம், டெடிகேஷன்னு சொல்றோம். ஒருத்தர் எவ்வளவு தூரம் டெடிகேட்டடோ அதை வைத்துத்தான் அவருடைய சக்சஸ் என்னைக்கும் சொல்லப்படுறதே தவிர ஓஹோன்னு புத்திசாலியா இருந்ததுக்காக வாழ்க்கையில நன்னா இருந்துட முடியுமா சொல்லுங்க? புத்திசாலி இருக்கணும், புத்திக்கு மேலே பக்தி இருக்கணும், பணிவு இருக்க வேணும், அன்பு இருக்க வேண்டும், எடுத்த செயலில் ஈடுபாடு இருக்க வேண்டும். அந்த ஈடுபட்டு இருக்கிறது தான் பக்தி. பக்தின்னு சொல்லப்படுகிறது. நம்முடைய மனமும் மொழியும் மெய்யும், பேச்சும் சரி, உடலும் சரி, மனதும் சரி, மூன்றுமே பெருமானிடத்தில் ஈடுபட்டிருக்குமானால் அது பக்தி. இந்த மூன்றும் உலக விஷயத்தில் ஈடுபட்டிருக்குமானால் அது சம்சாரம்.
நம்ம மூனையுமே உடம்பு முழுக்க இங்கே உலகத்துக்காகத்தான் ஒழிப்போம். மனசெல்லாமே உடல் ரீதியான பொருள்கள், மெட்டீரியலிஸ்டிக் ப்ளஷர்னு சொல்கிறோமோ இல்லையோ, நம்ம கண்ணால் பார்க்குறதெல்லாம் வாங்கணும். தங்கத்தில் ஆசை, வெள்ளியில் ஆசை, வைரத்தில் ஆசை, நன்கு சாப்பிடுவதில் ஆசை, ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் தூங்குவதில் ஆசை என்றெல்லாம் நம்ம மனமும் மொழியும் போய் கொண்டிருந்தால், வம்பு பேசுறதில் ஆசை, கதை அடிக்கிறதில் ஆசை, பொழுதை வீணா பேசி கொண்டிருப்பதில் ஆசை, இதெல்லாம் வாக்கு வீணா போகிறதுன்னு அர்த்தம். மனது எதை நினைக்கவே வேண்டாமோ, யாரோ திட்டியது, யாரோ அவமானப்படுத்தியது, யாரோ யாரையோ பற்றி வம்பு பேசியது, இதெல்லாம் நம்ம மனம் ஆசை போடுறதுன்னு வச்சுங்கோ. அப்போ மனம், மொழி, மெய் ஆகிய மூன்றும் உலக விஷயத்திலேயும் சின்ன சின்ன அல்ப சுகங்கள், இந்த சந்தோஷத்திலேயே ஈடுபட்டிருந்தால் அப்போ உயர்ந்த சந்தோஷத்துக்கு நம்மால் வரவே முடியாது போடும். உயர்ந்த பகவானிடத்திலே மனம் ஈடுபட்டு அவனுடைய சேட்டிதங்களையெல்லாம் நினைவில் கொண்டு அவனுடைய திருநாமங்களை வாயார பாடி அவனுடைய திருவடிகளுக்கு பூ மலர்களை கொண்டு அர்ச்சனம் செய்தால் அது பக்தின்னு சொல்லப்படுகிறது. ஆக மொத்தத்தில் மனம் நினைக்க வேண்டும், வாய் பேச வேண்டும், கை ஏதோ செயலில் ஈடுபட வேண்டும். இந்த மூன்றும் எதில் ஈடுபடுகிறதுங்கிறத பொறுத்துத்தான் நான் பக்தனா அல்லனா என்கிற முடிவெடுக்கப்படுகிறது. இந்த மூணும் பெருமானிடத்தில் ஈடுபட்டால் அடியேன் பக்தன், இந்த மூணு அவரிடத்தில் ஈடுபடாமல் வேற இடத்தில் ஈடுபட்டிருந்தால் நான் பக்தன் அல்லன். பக்தன்னு பேருக்கு சொல்லி கொண்டு விட்டு மனமோ மொழியோ மெய்யோ பகவானிடத்தில் ஈடே படலேன்னு வச்சுங்கோ, அப்ப வெறும ஊரை ஏமாற்றி கொண்டு பக்தன் பக்தன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம் என்று தான் பொருள்படும். அப்ப சாஸ்திரம் சொல்லியிருக்கிறதெல்லாம் ஞானத்தாலே மோட்சம், பெருமானை பத்தின அறிவு ஏற்பட ஏற்பட முக்தி. வெறும் அறிவினால மோட்சம் கிடைச்சுடாது. ஞானான் மோட்சகான்னு சொல்லியிருந்தாலும் ஞானம் முதிர வேண்டும். நாலெட்ஜுங்கிறதுக்கும் விஸ்டம்ங்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டே. அதே போல விஸ்டம் வளர வளர அப்பதான் டிவோஷன் ஆகுது. விஸ்டம்ங்கிறது வேற, அதுவே இன்னும் வளர்றது. அவர் ரொம்ப டிவோட் பர்சன், அவர் டிவோட்டட் அப்படின்னு சொல்றோம். இதுக்காக நீங்க டைம் டிவோட் பண்ண முடியுமான்னு கேட்குறோம். டைம் அலாட் பண்ண முடியுமான்னு கேட்கறது வேற, டைம் டிவோட் பண்ண முடியுமான்னு கேட்கறது வேற. டைமை அலாட் பண்றதுன்னா டைம் டேபிள் போடுற மாதிரி நேரத்தை ஒதுக்குதல்னு அர்த்தம். ஆனால் டைமை டிவோட் பண்றதுன்னா நேரத்தை ஈடுபடுத்துதல்னு அர்த்தம். ஈடுபாடு வேற, அன்போடு இருந்தா தான் ஈடுபாடு. வெறும் 1 hour உன்னை வந்து பார்த்துட்டு போறேன், உனக்கு எனக்கும் கொஞ்சம் நேரம் டைம் அலாட் பண்ணக்கூடாதா? இன்னொருத்தர் கேட்டார், சரி இந்த 7 7:30 1 டைம் உன்னோட பேசிட்டு போறேன்னால் அது டிவோஷன் இல்லை, அது வெறும் அலாட்மெண்ட். நாம இந்த டைமை பிரிச்சு கொடுக்குறோம், அப்படி இல்லையே. இந்த நேரத்தை பெருமானுக்கென்னு வைத்தோம்னால் அதுதான் டிவோஷன், பக்தி. அதனால தான் ஆங்கிலத்தில் டிவோஷன் சொல்றோம். அதனாலே டிவோஷன்ங்கிறது வரணும்னாலே விஸ்டம் வேணும். விஸ்டம் வேணும்னா கீழே நாலெட்ஜ் இருக்கணும், அறிவு தேவை. அறிவு முதிர வேண்டும், முதிர்ந்த அறிவுதான் பக்தி ஆகிறது. பக்திச்ச ஞான விசேஷான்னு சொல்லுகிறார்கள். அப்ப அறிவு பகவானை பத்தி ஏற்பட வேண்டும், மேலும் மேலும் வளர வேண்டும். அறிவு முதிர்ந்து அன்போடு கலந்து பெருமானிடத்தில் அன்போடு கலந்த அறிவுதான் பக்தி என்று அழகான ஒரு மலரை போலே, தாமரை மலருமா போலே செய்கிறது. அந்த விஷயத்தை தான் உத்தவருக்கு கண்ணன் உபதேசித்து கொண்டு வருகிறார். அதை நாம் இப்போது 11வது ஸ்கந்தத்தில் பார்த்துட்டு வரோம். பக்தி எப்படி சாதனமாகிறது, பக்தி எப்படி செய்ய வேண்டும், பக்தனுக்கு இருக்கிற பெருமை என்ன, யமம் நியமம் ஆசனம் தானம் சாந்தி, இந்த சொற்களுக்கெல்லாம் என்ன பொருள்? இது ரொம்ப முக்கியமான அத்தியாயம். பக்தியை பற்றி கண்ணன் தெளிவா சொல்றார். அதோட மட்டுமல்ல, ஒரு 20 சொற்கள் நமக்கு. இந்த சொற்களுக்கெல்லாம் எல்லா சொற்களையும் நமக்கு தெரியும், ஆனால் அதற்கு பொருள் என்ன நமக்கு தெரியவே தெரியாது. அவர் அதை சொல்ல போறார் பாருங்க, கேட்டாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓ, இந்தந்த சொல்லுக்கெல்லாம் இதுதான் பொருளா? சாந்தி பொருள் தெரியல, தவம் பொருள் தெரியல, ஆனால் சொல்லு தெரியறது இல்லையா? இப்போ தவம்ங்கிற சொல்லு யாருக்கு தெரியாது, சாந்திங்கிற சொல்லு யாருக்கு தெரியாது, ஆனால் அந்த சொல்லுக்கு பொருள் என்னன்னு கேட்கணுமே. அப்படின்னு கேட்டுவிட்டால் சாந்தின்னா என்னன்னா நிம்மதி, ரொம்ப சுலபமாக சொல்லிடுவோம். நிம்மதி எப்படி அடையிறது? அது அந்த சொல்லுக்குள்ளேயே இருக்க வேண்டும். அப்போ சாந்திங்கிற சொல்லுக்கு ஏதோ அர்த்தம் இருக்கு. தானம்னு சொன்னால் கொடுத்தல், பெருமை சொல்லிடக்கூடாது. தானம்ங்கிற சொல்லுக்கு உள்ள பொருள் இருக்கிறது. அது எல்லாத்தையும் இப்ப கண்ணன் விளக்க போகிறார். என்னன்னு பார்ப்போம். இதனுடைய கடைசியில் ஏதத்தே அபிஹிதம் சாதோ பவான் பிருச்சதி யச்சமாம் யதா ஸ்வதர்ம சயுக்தா பக்தோ மாம் சமியாத் பரம். கர்மயோகத்தை விடாமல் செய்து கொண்டிரு,
உனக்கு விதிக்கப்பட்ட வர்ண தர்மம், உனக்கேற்ற ஆசிரம தர்மம், இதை செய்து கொண்டு வருவாயானால் தன்னிடையே மனம் தெளிவடையும். தெளிந்த மனத்தில் அறிவு பிறக்கும். அறிவு வளர வளர அது முற்றி பக்தியாகிறது. ஆக உனக்குன்னு விதிக்கப்பட்ட தர்மங்களை விட்டுடாதே, பொதுவான தர்மங்களையும் விட்டுவிடாதே என்ன அந்தணர், அரசர், வியாபாரிகள் இது முதலானவர்களுக்கு சொன்னார். அப்புறம் பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், சந்நியாசி, வானப்பிரஸ்தன் இவர்களுக்கும் கூறினார். இவர்கள் எப்படி இருக்கணுங்கிறத பார்த்துட்டோம். இப்ப அடுத்த அத்தியாயத்தில் சொல்றார், அதாவது யஹா வித்யாஸ்ருத சம்பன்னஹ ஆத்மவான் நானுமானிகா மாயாமாத்திரமிதம் ஞாத்வா ஞானஞ்ச மயி சந்நியசேத். சிலர் படிக்கிறார்கள், படித்ததுனால மட்டும் என்ன அடைந்து விட முடியாது அர்ஜுனா. அந்த படிப்புக்கு தகுந்த அனுஷ்டானம் தேவை. எல்லா கர்மங்களையும் விட்டுவிட முடியாது. அவனவனுக்குன்னு இருக்கிற கர்மங்களை பண்ணிட்டு வந்தால்தான் என்னை அடைவதற்கு தடங்கலா இருக்கிற பாபங்கள் விலகும். பக்தியை தொடங்குவதற்கு தடங்கலா பாபங்கள் இருக்கும். கோவிலுக்கு போயிட்டே இருப்போம், ஆனா போகும்போதே சிந்தனை வேற இடத்துல போறது பாருங்க. நம்ம பெருமாளுக்கு பூஜை பண்ணிட்டே இருப்போம், பூஜிச்சுட்டே இருக்கிறச்சே சிந்தனை வேற இடத்துல போறதே. பல பேர் வந்து கேட்பார்கள், சுவாமி இதுக்கு என்ன வழின்னு தெரியல, பூஜிக்கிறோம், சாஸ்திரநாமம் சொல்றோம், கோவிலுக்கு போறோம், ஆனா அங்க பிரதட்சணம் பண்ணிட்டே இருக்கிறச்சே புத்தி எங்கேயோ போயிடுறது, மனசு அந்த இடத்துல நிலைக்க மாட்டேங்கிறது. இப்போ ஒரு உபன்யாசத்துல கதா காலக்ஷேபத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்கள், கேட்க வேண்டியதுல புத்தி போகணும் இல்லையா? இங்க உட்காண்டே இருக்கிறச்சே வீட்டுக்கு இப்போ இது முடிஞ்சு கதை முடிஞ்சு திரும்பி போன உடனே என்ன பண்ணியிருக்கோம், குழம்பு பண்ணியிருக்கோமா, கூட்டு பண்ணியிருக்கோமா, கீரை பண்ணியிருக்கோமா, அது இருக்குமா இருக்காதா, பஸ்ஸு கிடைக்குமா கிடைக்காதா, வாசல்ல செருப்பை விட்டுட்டு உள்ள லெக்சருக்கு வந்தமே செருப்பு இருக்குமா இருக்காதா, இத்தனை விசாரமும் மனசுல வந்துடுறது. அப்ப கண்ணனை பத்தி ராமனை பத்தி பேசிட்டு இருக்கிறது அங்க விட்டே போயிடுறது. இது எதனால ஏற்படுறதுனால் அநேக காலமான பாபங்கள், ரொம்ப நாளா பாவத்தை சேர்த்து வச்சிருக்கோம். அது மூடிக்கொண்டு நம்மை முன்னேற்ற பாதையில் போவதை தடுக்கிறது. அதை முதல்ல உடைச்செறிஞ்சாகணும். ரெண்டாவது, நம்ம மனசா இருக்கட்டும் புத்தியோ இதை போல தியானத்தில் ஈடுபட்டு ஒருநிலைப்படுத்தப்பட்டு பழக்கமே இல்லாத அடிச்சிட்டோம். நம்ம மனசு ஒருநிலைப்பட்டு ஒன்றை பத்தி யோசிக்கணும் இல்லையோ, உயர்ந்த ஒன்றை பத்தி திரும்ப திரும்ப நினைப்பது தானே தியானம். அதை போல பழக்கமே இல்லையே. ஒரு நிமிஷம் ஒன்னொன்ன பத்தி நினைச்சு ஓடி விடுறமே தவிர ஒன்றையே நினைத்து முன்னுக்கு வருதல், ஒரு லட்சியம் ஒன்னை பத்தி நினைத்தல், இதுதான் யோகத்தினுடைய அடிப்படை. எந்த யோகமா இருந்தாலும் மெடிடேஷனா இருந்தாலும் புத்தியை செதற விடாமல் ஒன்றை பத்தி நினைத்தல், ஒன்றை பத்தி நினைக்கத்தான் அது ரொம்ப கூர்மையாக்கப்படும். நல்லா ஷார்பன் பண்றோம்னு சொல்றோம் இல்லையோ, அதை போல இந்த மனசு நல்லா கூர்மையாகும், ஒன்னையே நினைக்கிறதுக்கு பழகிக்கும். நினைக்கத்தான் அந்த ஒன்றான பகவான் திருப்தி ஏற்பட்டு நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அத்தனையும் கொடுக்கிறார். அப்ப அறிவு தேவை. அறிவு மட்டும் போராது, அறிவு முதிர்ந்துதான் பக்தி ஆகிறது. பக்தியால் தான் பெருமானை அடைய முடியும். ஞானிஸ்து அகமேவேஷ்டா ஸ்வார்த்தோ ஹேதுஷ்ச சம்மதா ஸ்வர்கச்சைவ அபவர்கச்ச நான்யோர்த்தோ மத்ருதே பிரியா. ஒன்னு பாரு உத்தவா, என்னிடத்துல யாருக்கு பிரீத்தி இருக்கிறதோ அவனுக்கு ஸ்வர்க்கம் பிடிக்கிறதில்லை, நாகலோகம் பிடிக்கிறதில்லை, சந்திரலோகம் பிடிப்பதில்லை, ஏதிலும் அவனுக்கு விருப்பமில்லை. என்னிடத்தில் ஆசை வைத்தவன் என்னத்தான் விரும்புகிறான், நானும் அவனை மட்டும்தான் விரும்புகிறேன். ஞானி பிரியதமோதோ மே ஞானேனாசௌ பிபர்த்திமாம் தபஸ்தீர்த்தம் ஜபோதானம் பவித்ராணி இதராணி ச நாலங்குர்வந்தி தாம் சித்தின் யா ஞானகலையா கிருதா. அறிவு முதிர்ந்த பக்தி, ஒரு பக்தன் என்னிடத்துல காட்டுற பக்தி எனக்கு எவ்வளவு திருப்தியை கொடுக்குமோ, அது நீ எங்க தீர்த்த யாத்திரை போனாலும் எனக்கு அந்த திருப்தி கிடைக்காது. எத்தனை புண்ணிய கஷேத்திரங்களுக்கு நீ யாத்திரை போனாலும் எனக்கு அந்த திருப்தி கிடைக்கிறது இல்லை. 100 யாகம் நீ பண்ணியானாலும் எனக்கு அந்த திருப்தி இல்லை. ஆனால் என்னை குறித்து பக்தி செய்தானால் அப்பதான் நான் திருப்திப்படுகிறேன். அந்த ஞானி எனக்கு மிகவும் விருப்பமானவன். எத்தனையோ கோடி செலவழிச்சு பண்ணிருக்கட்டும், அவனை காட்டிலும் என்னிடத்தில் பக்தி செலவழித்தவன், பக்தியை செய்தவனிடத்துல தான் எனக்கு விருப்பம். ஞான விஞ்ஞான சம்பன்னா பஜமாம் பக்தி பாவிதா. ஞானத்தோடே, என்னை பற்றின விஞ்ஞானத்தோடே, மனசுத்தையோடே, மனத்தால என்னை எவன் நினைக்கிறானோ, வாயால் பாடுகிறானோ அவன் எனக்கு பிடித்தமானவன். அவனே ஞானி, அவன்தான் பக்தி யோக நிஷ்டன் என்று கண்ணன் சொன்னார். உத்தவர் கேட்கிறார், ஞானம் விசுத்தம் விபுலம் யதைதத் வைராக்கிய விஞ்ஞான யுதம் புராணம் ஆக்கியாகி விஸ்வேஸ்வர விஸ்வமூர்த்தே தத் பக்தி யோகஞ்ச மகத் விபக்யம்
உன்னுடைய பக்திங்கிறது எப்படி பண்ணணும்னு சொல்லு. பக்தனை பத்தி நீ பெருமை பேசினாய், ஆனா சுலபமா எளிதா புரிந்துக்கிற அளவுக்கு பக்தி எப்படி செய்யப்பட வேண்டும் அதை சொன்னியானா அதை கேட்டு நாங்க நடந்துப்போமே என்று கண்ணனிடத்தில் பிரார்த்திக்கிறார். இனி உத்தவருக்கு கண்ணன் பக்தி எப்படி செய்யப்பட வேண்டும்னு சொல்ல போறார், கேட்போம்.